ஹலோ, வெல்கம் டு பேபி vlogs. இன்றைக்கி நம்ம பேச்சுலர் குக்கிங் சீரீஸ் எபிசோட் 3 சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், 3 பெரிய சைஸ் வெங்காயம், மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு தக்காளி, 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கு, 1 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கீ 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், மல்லிப்பொடி 3 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை ஒரு இதில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த அரிசி முங்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி தான் மேரினேட் பண்ணி வைக்கணும். எப்படி மசாலா ஆட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கப் தயிர் ஆட் பண்ணுறோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சிக்கன் கூடலாம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த தயிர் எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை மேரினேட் பண்ணி வச்சிடுறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வைக்கிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். இந்த கீயும் ஆயிலும் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா நீளமாக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வைக்கணும். இந்த ஆனியனை அப்படியே அதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விடுறோம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஆனியனை நல்லா வதக்கி விடணும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம புதினாவும் மல்லிக்கீரையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த ஆயிலே இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஃப்ளேமை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா தக்காளி ஆட் பண்ணுறோம். ஃபைனாக சாப் பண்ணியிருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறோம். தக்காளி என்ன ஆகணும்னா நல்லா மேஷ் ஆகணும். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வருது.
இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். வத்தல் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கறி மசாலா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். கடைசியாக உப்பு ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து சிக்கனை இது கூடலாம் ஆட் பண்ணுறோம். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடணும். சிக்கன் வந்து ஒரு 50% குக்கான பிறகு தான் ரைஸ் ஆட் பண்ணணும். ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். இந்த லிட்டை வந்து 2 மினிட்ஸுக்கு கவர் பண்ணி வைக்கணும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி அந்த சிக்கன்லேருந்து வாட்டர் வெளியே விடும். அதை வந்து என்ன பண்ணால் கிளறி விடணும். அடி பிடிச்சிடாமல் கிளறி விடணும். கிளறி விட்டுக்கிட்டு மேரினேட் பண்ண பவுல்லையே கொஞ்சோண்டு வாட்டர் விட்டு அதை வந்து வாஷ் பண்ணி இதில் விட்டுறணும். லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த லிட்டை வந்து கவர் பண்ணி வைப்போம். இப்போது அரிசி நல்லா வந்து ஊறிட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து 50% குக் ஆகியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வடித்த அரிசியை இது கூட ஆட் பண்ணுறோம். அரிசியை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒருக்கா அப்படியே கிளறி விடும். மசாலா வந்து அந்த அரிசியில் நல்லா கோட் ஆகட்டும். இப்படி கிளறி விட்ட பிறகு வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இதை கிளறி விடுறோம். வாட்டர் வந்து எப்படி செக் பண்ணணும்னா இதை வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டு இந்த ஃபிங்கரில் இவ்வளோ வந்து வாட்டர் மேலே நிற்க மாதிரி பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் இப்படி வந்து ஷேப் பண்ணி விட்டுக்கிட்டு வாட்டர் வந்து கொஞ்சம் முங்கி இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஆனால் இது வந்து வாட்டர் காணாது. இன்னும் வந்து கொஞ்சம் வாட்டர் விடுறோம். வாட்டர் காணாது. இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு என்ன பண்ணோன்னா ஃப்ளேம் வந்து இது வந்து ஒரு கொதி வர்றது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கா, காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா உப்போ காரமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஒருக்கா வந்து கொதித்து வந்து மேலே வரட்டும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ரைஸ் போட்ட பிறகு நல்லா கொதி வர ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக 2 விசில் வர்றதுக்கு வைக்கணும். ரெண்டு விசில் வந்தாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த குக்கரை எடுத்து ஒரு இடத்துல வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்கு.
ரைஸ் நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. நம்மளோட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேபி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.